கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்போ எதை பற்றி பேச போகிறோம்? தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லோரும் ஆலயத்துக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஊழியத்தை செய்கிறோம், அவருக்காக பாடுறோம், கைத்தட்டி உற்சாகத்தோடு நம்ம ஒரு ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு ஆலயத்தில் நம்ம கலந்து கொண்டு வரோம். இவ்வளவோ செய்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? அங்கே தான் நம்ம யோசிக்கணும். அந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் எப்படிலாம் இருக்கிறான், அதன்படி நடக்காதவன் எப்படி இருக்கிறான், அந்த வார்த்தையின்படி செய்கிறவனுக்கு என்ன பிரச்சனை வருது, அந்த வார்த்தையின்படி செய்யாதவனுக்கு என்ன பிரச்சனை வருது. நம்ம நல்லா யோசித்து செயல்பட வேண்டும். நம்ம யோசிக்காததுனால தான் நம்ம விழுந்து போகிறோம். இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் எப்படி இருக்கிறான்? இந்த லூக்கா 46ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நம்ம போகிறோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோம். அப்பாவே கர்த்தாவே எனக்கு இரங்கும், நீரே என் தெய்வம், நீரே என் இரட்சகர், நீரே எனக்காக ரத்தம் சிந்தினேன், என் தகப்பன், என் இயேசு. நம்ம சொல்கிறோம், அவரை புகழ்ந்து தான் பேசுகிறோம். ஆனால் அவரை புகழ்ந்து பேசுகிற நாம் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அவர்படி நம்ம நடக்கிறோமா? அந்த கேட்குற வார்த்தை, படிக்கிற வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோமா? காலையில் வசனம் படிப்போம், இரவு நேரத்தில் வசனம் படிப்போம், பைக்கில் போகும்போது வரும்போது, இல்லை பைக்கில் வசனம் ஒட்டி வச்சுருக்கோம், ஆட்டோவில் சில வசனங்கள் ஒட்டி வச்சுருக்கோம், இல்லை மொபைலில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸில் கூட அந்த வசனத்தெல்லாம் படிப்போம். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம படிக்கிறோம், அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக ஆண்டவர் செய்து முடிச்சிருவார், அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் அவர் சொல்ல வர்ற வார்த்தையை நம்ம செய்து நடக்கிறோமா? ஆதாம ஏவாளையும் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை நீ புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வார்த்தையின்படி ஆதாம் நடக்காததுனால தான் சர்ப்பம் உள்ள பூந்து அந்த சர்ப்பத்துக்கு செவி சாய்த்து அந்த சர்ப்பம் சொன்னதுபடி அந்த கேட்டதுனால, நீ அதை சாப்பிடும் நாளில் நீ தேவர்களைப் போல இருப்ப, நீ பெரிய மனுஷனாக ஆயிடுவ அப்படின்னு சொன்ன உடனேமே அந்த கனி எடுத்து புசித்த உடனேமே தவறில் விழுந்துட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு உறவு பிரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்காததுனால நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல வேதனைகளை நம்ம அனுபவிக்கிறோம், பல இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளின்படி நம்ம கேட்காததுனால பல இழப்புகள் நமக்கு ஏற்படுது. இழப்பு வந்த உடனேயுமே தேவன் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை இழந்து போயிடுறோம். நமக்கு நன்மை நடக்காததுக்கு காரணம் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்காததுனால தான் நமக்கு நன்மை நடக்கலை. கர்த்தர் நமக்கு எப்பவுமே ஆசீர்வதிச்சுன்னு தான் இருப்பார், நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். சில நேரங்களில் நீ இதன்படி நடக்கும்போது தான் நான் இந்த காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லுவார். ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் கிடைக்கலன்னு சொல்லி கர்த்தர் இடத்துல கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர் மேலே நம்ம கோபப்படுவோம், ஏசப்பா மேலே நம்ம கோபப்படுவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இந்த உலகத்தில் நமக்கு வர்ற இந்த
வியாதி, வறுமை, இந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி மேற்கொள்ளணும், அதில் நம்ம எப்படி இந்த பாவத்தில் எப்படி நம்ம ஜெயிக்கணும், இந்த பாவத்தில் நம்ம விழாதபடி நம்ம வீட்டை எப்படி பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி வருமானத்தை சேகரிக்கணும், நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்க போகிறோம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். நம்ம நல்லா பார்க்க முடியும். வசனத்துக்கு போறவன், ஆலயத்துக்கு போறவங்கள தான் நிறைய பேர் ஆலயத்துக்கு போறாங்க. ஆனால் அந்த ஆலயத்துக்கு போய் உண்மையாக நடக்கிறவங்களையும் உண்மையாக நடக்காதவங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லாருமே ஒழுக்கமான முறையில் நடக்கிறாங்களா, அந்த சொல்கிற அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்பட்டு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களான்னு சொல்லி அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போதே தெரியும். அவங்களோட நடவடிக்கைகள் பார்க்கும்போதே தெரியும். அவங்க பேசும்போது, அவங்க பிரச்சனையில் இருக்கும்போது அந்த பிரச்சனையில் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக தெரியும். தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்கிறவன் எப்படி இருப்பான், அவனோட பேச்சு எப்படி இருக்கு, ஈஸியாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அந்த வித்தியாசம் தான் ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல காண்பிக்கிறாரு. யாருக்கு ஒப்பா இருக்கிறான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் லூக்கா 48ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துதான். கண்மலைனா யாரு? கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து, நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். இப்ப நம்ம யார் மேல அஸ்திபாரம் போடணும்? நம்ம இருதயத்தை. அஸ்திபாரம்னா விசுவாசம். தேவன் என்ன பாதுகாப்பாரு. நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து உடனேமே அவ்வளோதான், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டாங்க, தேவன் என்னை கைவிட்டாரு. இந்த பிரச்சனை வந்த உடனேமே கடன் பிரச்சனையோ, ஏதோ ஒரு வியாதியோ, வறுமையோ, இல்லை ஏதோ ஒரு இடத்துல சண்டையோ, பிரிவினையோ, ஏதாச்சும் ஒரு பாதிப்பு குடும்பத்தில் ஏற்பட்ட உடனேமே சொல்லுவாங்க, அந்த விசுவாசத்தை இழந்து போயிடுவாங்க. தேவன் என்னோடு இல்லை. இதுதான். இப்போ அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்யாதவன் இப்படி தான் யோசிக்கிறான். அந்த வார்த்தையை விசுவாசிக்காதவன் இப்படி தான் யோசனை பண்ணுறான். அப்போ அந்த வார்த்தையின்படி செய்யாதவன் ஈஸியாக பிசாசு உள்ளே நுழையிறான். விழுந்த அந்த சோகத்தில் விழுந்த உடனேயுமே, விசுவாசிக்காத உடனேயுமே, அவன் சோர்ந்து போன நிலைமையில் அவன் காணப்பட்ட உடனேயுமே பிசாசானவன் அவனை தவறான வழிகளில் கொண்டு போகிறான். தவறான வழிகளில் கொண்டு போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வச்சு விபச்சாரத்திலேயும் வேசித்தனத்திலேயும் அவனை தள்ளிவிட்டு அவனுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற நிலைமையில கொண்டு போய் விடுறது காரணமே இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரம் இல்லாதது தான். ஆழமா தோண்டி கருப்பாறையின் மேல அஸ்திபாரம் போடுறான். அப்பதான் அந்த வீடு வந்து பெரு வெள்ளம் மோதினாலும் அது அந்த வீடு விழமாட்டுக்குது. நீரோட்டம் வேகமா மோதினா கூட அந்த வீடு அசையாம அப்படியே நிக்குது. அவன் கட்டுற வீடு தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஈஸியா அப்படியே மணல் மேல அப்படியே போட்டு அந்த கட்டுற வீடு வெள்ளம் வந்த உடனேமா அந்த வெள்ளத்துல அச்சுன்னு போயிடும். அது நிக்கவே நிக்காது.
நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அன்பு பிரியமான ஜனமே, நம்ம என்னதான் வசனத்தை கேட்டாலும் ஆலயத்துக்கு போனாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம செய்யலைன்னா நம்ம வீடு கட்டப்படாது, நம்ம பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். தேவனுடைய வருகையில நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய வருகையில நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும். ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவேன், வந்து என்னிடத்துல நான் உங்களை கொண்டு போவேன், என் பிதாவின் இடத்துல நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவரு நமக்காக ஆயத்தம் பண்ற அந்த வீட்டில் நம்ம போய் வாழணும்னா இந்த கடைசி நாட்கள்ல இந்த காலகட்டத்தில் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக நம்ம நடக்க வேண்டும். நம்ம இந்த வசனத்துல என்ன கற்றுக்கொள்ள போறோம் நம்ம பார்ப்போமா? என் வார்த்தைகளின்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்? என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லைன்னா தேவனே அவனோட இல்லை. நீ இயேசுவை விசுவாசிக்காம ஆலயத்துக்கு போய் என்ன பண்ண போற? அப்போ பொழுதுபோக்குக்காகவோ பெருமைக்காகவோ நம்ம ஆலயத்துக்கு போறோமே தவிர இயேசுவை விசுவாசிக்க போல சும்மா போயிட்டு பாட்டு பாடிட்டு வந்துடுறதுக்கு, மைக்கை கையில் கொடுத்துட்டா நம்ம பாட்டு பாடிட்டா போதும், நிறைய பேர் நம்மளை பார்த்து கை தட்டுவாங்க, நம்மளை புகழுவாங்க, அதுக்காக நம்ம போறோமா? இப்போ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஆலயத்துக்கு போறதே அவரோட வார்த்தையை கேட்க தான் போறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வெள்ளம் போல நமக்கு நிறைய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும். அதை நம்ம ஜெயிக்கணும். இந்த உலக பாவத்தை ஜெயிக்கணும். அப்ப அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம நடந்துதான் ஆகணும். சிங்கம் போல எப்போது விழுங்கலாம் என்று நிறைய பிசாசுகள் நம் காத்து கொண்டிருக்கு. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்பொழுது விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நிறைய பிசாசு காத்து கொண்டு இருக்கான். எப்போ இவன் கீழே விழுவான், எப்போ பாவத்தில் விழுவான், இவனை எப்போ நம்ம அட்டாக் பண்ணி அவனை தாக்கி அவனை கீழே தள்ளலாம், எப்போ அழிக்கலான்னு பிசாசு நம்மளை காத்து கொண்டே இருக்குது. அன்பு பிரியமான ஜனமே, இந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நம்ம எப்படி நடக்கணும்னா அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அப்பதான் கர்த்தர் நமக்கு வேண்டிய யாவையும் அவர் செய்வார். விசுவாசம் இல்லாம நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சபத்துல உறுதியா நிக்கணும், நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணும். வார்த்தை தேவனிடத்துல போய் சபைக்கு போய் நம்ம வார்த்தையை கேட்டுட்டு வந்துட்டு அந்த வார்த்தையை நம்ம எதுக்கு கேட்குறோன்னா, இந்த வார்த்தையை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, நம்ம காயப்படும்போது, நம்ம ஆலயத்தில் கேட்ட அந்த வார்த்தை, நம்ம போதகர் ஃபாஸ்டர் நமக்கு போதிச்ச அந்த வார்த்தை நம்ம நினைவு கூறணும்.
நினைவு கூறணும். இந்த வேதத்தில் நம்ம வாசித்த நபர்களை நம்ம நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து இவருக்கு இந்த பிரச்சனை நடந்தது, இதில் தேவன் அந்த நபருக்கு உதவி செய்தார், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்துட்டு இந்த வேதத்தின்படி நடக்கணும். இதான் யோபுவை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் யோபு எவ்வளோ பிரச்சனையை அனுபவிச்சாருன்னு. ஒரு செல்வந்தமான மனுஷன், இப்போ அந்த காலத்து கோடீஸ்வரர் சொல்லலாம். 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 5 பிள்ளைகள், மனைவி, வேலையாட்கள், வேலைக்காரிகள், நிறைய ஐஸ்வர்யவானா வாழ்ந்தவர் பிசாசுனால சோதிக்கப்பட்டு சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போய் பிள்ளைகளை இழந்து தனிமரமாக நின்று கொண்டு இருக்கும்போது தான் கட்டின மனைவியே சொல்லுது, இன்னுமா நீ ஜீவனை வச்சுக்கின்னு இருக்கிற, உன்னோட தெய்வத்தை தூஷித்து உன்னோட ஜீவனை விடுன்னு சொல்லிச்சு. எல்லாமே போனதுக்கப்புறம் யோபுவோட வாழ்க்கை எந்த நிலையில் இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த இடத்துல தான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் எப்படி இருப்பான் என்று யோபுவை நாம் ஒரு சாட்சியாக எடுத்துக்கலாம். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் மனைவியை பார்த்து, பைத்தியக்காரி பேசுவது போல நீ பேசுறியே அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, ஆலயத்துக்கு போற நீ தேவனை விசுவாசிக்காம இப்படி நீ பேசலாமா அப்படின்னு மனைவியை பார்த்து கேட்குறாரு. இங்கே தாங்க நம்ம தேவனை தூஷிச்சிடுறோம். இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. உடனேமே நம்ம இழந்து போன உடனேமே அந்த தேவனையே நம்ம விட்டுறணும் அப்படின்னு தான் நம்ம வாயில வார்த்தை வருது. அவங்க மனைவி தேவனை விசுவாசிக்கல. அஸ்திபாரம் இயேசுவின் மேல அஸ்திபாரத்தை வைக்கல. ஆனா யோபு அஸ்திபாரத்தை வைக்கிறாரு. நான் இந்த உலகத்துல பிறக்கும் போது நிர்வாணியா வந்தேன், நான் சாவும் போது நிர்வாணியா போவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவர் உறுதியாக நின்று கொண்டிருந்தார். மன உறுதி, இதுதான் கர்த்தர் மேல அஸ்திபாரம். அதனாலதான் யோபுக்கு முன் இருந்ததை பார்க்கிலும் இரட்டதனையான ஆசீர்வாதத்தை யோபுவால பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. அப்ப அவர் வார்த்தையின்படி நடந்தாரு, ஜபத்துல உறுதியா நின்னாரு. அந்த அவ்வளோ பிரச்சனைகளை கூட ஒரு துவண்டு போல தேவன் என்னோடு இருக்கிறாரு, என் குடும்பத்தை அவர் நடத்துவாரு. நான் அந்த வார்த்தையை நம்பினார், வேத வசனத்தை நம்பினார். இதெல்லாம் எனக்கு கர்த்தர் தான் கொடுத்தாரு நம்பினாரு. வேதத்தில் இருக்குது, என்னை பெற்றெடுத்தது அவர் தான், எனக்காக ரத்தம் சிந்தினது அவர் தான், என்னை மீட்டெடுத்தது அவர் தான். இதெல்லாம் நான் சம்பாதிக்கல, இந்த வருமானத்தை கொடுத்தது அவரு, இந்த வேலை ஆட்களை கொடுத்தது அவரு, என்னை கல்யாணம் பண்ணி வச்சது அவரு, பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர் தான். இது எல்லாம் செய்தது ஆண்டவர் தான். அப்ப இந்த வார்த்தையை நம்புறாரு, அதன்படி செய்யறாரு, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாரு. வார்த்தையை விசுவாசிக்காததுனால தான் நம்ம இழந்து போன உடனேயுமே தேவனை தூஷிச்சிடுறோம். தேவன் என்னோடு இல்லை, அப்போ என் ஜபம் கேட்கப்படலை, நான் சபைக்கு போய் வேஸ்ட்டு தான். இல்லை அன்பு பிரியமான செலமே, நீங்கள் ஆலய கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகமோ வெக்கப்பட்டு போகலை. என்னைக்குமே இயேசுவை தேடி போறவங்க வெக்கப்பட்டு போனதே கிடையாது. சீக்கிரம் செத்து போறது எல்லாம் பாவத்துல விழுறதுனாலதான். வசனத்தை கேட்கறது இல்லை, விபச்சாரம் செய்யக்கூடாது, அந்த விபச்சாரத்தை செய்யறோம். அடுத்தவனோட மனைவியோடு உறவு வைக்கக்கூடாது, ஆனால் உறவு வைக்கிறது. குடிக்கக்கூடாது,
இச்சை, விபச்சார எண்ணங்கள், வேசித்தனங்கள், குடி, திருட்டு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வசனத்தில் இருக்கு. ஆனால் அந்த வசனத்தின்படி செய்யாததுனால தான், அந்த அஸ்திபாரம் இல்லாததுனால தான், அதுதான் அந்த மணல் மேலே கட்டப்பட்ட அந்த வீடு அப்படிதான் இருக்கும். எப்போ மரணம் காத்திருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் இப்படி தான் செத்து போகிறது. தேவன் எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே பாவத்தினால விழுந்ததுனால தான், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்காததுனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. மரணம் கூட நிறைய நேரங்களில் அதனால தான் ஏற்படுது. நாம் தாங்க தவறுதலாக நினச்சி கொண்டு இருக்கோம். அப்போ நம்ம அஸ்திபாரம் யார் மேலே வைக்கணும்? நீரோட்ட மோதன உடனேயுமே அந்த மணல் மேலே கட்டப்பட்ட வீடு அழிஞ்சு போகுது. அப்போ நம்ம இருதயம் என்கின்ற இந்த வீடு அழியக்கூடாது. இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் ஒரு சபதம் எடுப்போமா? ஏசப்பா பிரியப்படுறாரு, என்கிட்ட வர்ற பிள்ளைங்க என்னை போல நடக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. எத்தனை பேர் நீங்கள் அவர் இந்த வார்த்தையின்படி செய்ய போகிறோன்னு நினைக்கிறீங்க? அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம ஆலயத்துக்கு போகிற நிறைய வார்த்தைகளை கேட்டேன், ஆனால் இயேசுவை நான் விசுவாசிக்காத போயிட்டேனே. இனி நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நிறைய பேர் வார்த்தையின்படி நடக்க முயற்சி பண்ணுவோம், ஆனால் சில நேரங்களில் நம்ம அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா பிசாசாரம் எப்போ நம்மளை கீழே தள்ளணும், கீழே தள்ளி விட்டு நம்மளை அழிக்கணும்னு காத்து கொண்டு இருக்கான். ஏசப்பாவே போய் சோதிச்சான், பார்த்துருக்கீங்களா? நீ இந்த மலை மேலேருந்து கீழே குதிச்சுன்னா இந்த உலகத்தையும் நான் உனக்கு தரேன், என்னை சாஷ்டாங்கமாக விழுந்து கொண்டினா இந்த உலக ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தரேன்னு சொன்னார். இந்த பிசாசு சொன்னான், இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி நீ இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி இந்த கல்லுக்கு கட்டளை கொடு, நீ தான் தேவனுடைய குமாரனே அப்படின்னு சொல்லி பிசாசானவன் சொன்னான். ஏசப்பா அந்த வசனத்தை விசுவாசிச்சதுனால ஏசப்பா சொன்னார். ஏசப்பா என்ன வார்த்தை சொன்னார் யோசிச்சு பாருங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். இதுதாங்க தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது. இப்போ இயேசு அப்படிதான் நடந்தாரு. இப்போ அவரை நம்ம நம்பி அவர் பின்னாடி நம்ம போனோம். நமக்கு ரத்தம் சிந்தி மீட்பவர் எப்படி இருந்தாரோ அவரை போல நம்ம நடந்து கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த பிசாசுக்கு ஏசப்பா செவி சாய்க்கல. பிதா என்ன சொன்னாரோ அதை தான் ஏசப்பா கேட்டாரு. இப்போ நம்ம இயேசு என்ன சொல்றாரு? ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாரு. இந்த வார்த்தையின்படி நம்ம நடந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார். இயேசுவை நம்பாம பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்த மாட்டார். இப்ப இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நம்ம ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்ம பிள்ளைங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பாவத்தில் விழக்கூடாது, நம்ம தேவனோட வாழணும்னா நம்ம எப்படி நம்ம நடந்து கொள்ளணுமா? மலை போன்ற பிரச்சனைகள் நமக்கு போன்ற பிரச்சனையிலிருந்து நம்ம காப்பாற்றப்படணும். நீரோட்டம் நம்மளை அழிக்க நினைக்கிற அந்த நீரோட்டத்தில் இருந்து நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால்
நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக நாம மாற வேண்டும். ஆமென். அப்படி நம்ம 1 நிமிடம் 2 நிமிடம் தேவனிடத்துல பேசுவோம். அப்பா அப்பா, இத்தனை நாட்கள் நான் இப்படியே இருந்துட்டேன், இனி நான் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நான் திருத்தி கொள்ளணும்னு நினைக்கிறேன்ப்பா. நான் உங்க மேல அஸ்திபாரம் போடணும், என் இருதயத்துல நான் உங்களை விசுவாசிக்கணும், உங்க வார்த்தைய என் இருதயம் எனும் பலகையில நான் எழுதி கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளையாக நான் மாறணும். இப்பொழுதே நீங்க அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா உதவி செய்வார், ஏசப்பா உதவி செய்வார். உங்களை கெடுக்க நினைக்கிற அந்த சாத்தான் கிட்ட இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். மலை போன்ற அந்த பிரச்சனையில, வெள்ளம் போல அந்த போராட்டத்தில் இருந்து நம்ம தப்பித்து நம்ம நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க. இப்பொழுதே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். அன்பு பிரியமான ஜனமே, அன்பு பிரியமான ஜனமே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையில சொன்னபடியே நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். என் இயேசு எனக்கு செய்வார். அதிசயங்களை செய்கிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, விசுவாசிங்க. 38 வருஷமாக வியாதியோடு இருந்தவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க உதவி செய்தவர், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினவர், என் வாழ்க்கையிலையும் எனக்கு உதவி செய்வார். என் நிந்தைகளை மாற்றுவார், என் வியாகுலத்தை மாற்றுவார். என் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா பிரச்சனைகளையும் என் இயேசு அகற்றி விடுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க. இது விசுவாசத்துக்கு உள்ளான பிரசங்கம். விசுவாசம், வார்த்தையின்படி நடக்கிறவன் முதலாவது அவனுக்குள்ள விசுவாசம் என்று அஸ்திபாரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே நீங்கள் நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வேண்டுகிறேன். ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர். ஆமேன்.